புதுக்கோட்டையில் நகராட்சி பூங்காவின் இரும்பு கதவு விழுந்து 6 வயது சிறுமி பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். விரிவான விவரங்களை சக்திவேலிடம் கேட்கலாம். சக்திவேல், விபத்து எப்படி நிகழ்ந்திருக்கிறது? உயிரிழந்த சிறுமியின் விவரங்கள் தெரிந்திருக்கிறது. புதுக்கோட்டை நகராட்சி பூங்காவானது சுமார் 30 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பூங்கா ஆகும். இந்த பூங்கா பூங்கா நகராட்சி நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளதுக்குனே இந்த பூங்காவோட பராமரிப்பு பணிகள் கடந்த 2012, 2013ஆம் ஆண்டு நடந்துச்சு. இந்த நிலையில இன்னைக்கு தன்னுடைய அந்த சிறுமி எஸ்டர் அப்படிங்கிற குழந்தை 6 வயது குழந்தை. அந்த குழந்தையோட அண்ணனுக்கு உடல்ல தோல் வியாதிகள் இருந்ததுனால அவங்க அப்பா அம்மாவோட இன்னைக்கு அந்த குழந்தை இன்னைக்கு மருத்துவமனைக்கு வந்தது. மருத்துவ சிகிச்சை முடித்து கொண்டு இன்னைக்கு அவங்க குடும்பத்தார் அப்பா அம்மா அண்ணனுடைய அந்த பூங்காக்குள்ள போய் சுற்றி பார்த்துருக்காங்க. 1 மணி நேரம் அந்த பூங்காக்குள்ள சுற்றி பார்த்துட்டு வெளில வரும்போது அந்த குழந்தை அந்த கேட்டை இழுத்ததாகவும் கேட்டு எந்த ஒரு சப்போர்ட் இல்லாமல் இருந்ததுனால கேட்டு அந்த குழந்தையோட தலையில விழுந்ததுல அந்த குழந்தை சம்பவ இடத்துலயே இறந்துட்டாங்க. இப்போ 2012-13ஆம் ஆண்டு அங்கு பராமரிப்பு பணிகள் நடந்ததுன்னு வேற சொல்லியிருக்கிறீங்க. எந்தவித பிடிப்பும் இல்லாமல் அந்த கதவு குழந்தையின் மீது விழுந்து குழந்தை பரிதாபமாக பலியாகி இருக்கிறது அப்படிங்கிற தகவலையும் சொல்றீங்க. இப்போ இதற்கு யார் பொறுப்பேற்று இருக்கிறார்கள்? பூங்கா நிர்வாகம் என்ன பதில் சொல்லியிருக்கு? சம்பவம் நடந்த உடனே பணியில் இருந்த நகராட்சி பணியாளர்களாக இருக்கட்டும், நகராட்சி ஆணையர் ஜீவா சுப்பிரமணியன் தலைமையில பூங்காவுக்கு வந்துட்டாங்க. ஆனால் அவங்க வைக்கக்கூடிய சம்பவம் கருத்து என்ன என்று பார்த்தோம் என்றால், இந்த பணிகளை நாங்கள் இன்னும் முழுமையாக முடிக்கவில்லை, மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து விடப்படவில்லை. அதனால்தான் அவர்கள் அஜாக்கிரதை காரணமாக அவங்க நிறைய பயணிகள் உள்ள விடுமுறை என்பதனால் உள்ள வந்ததுல இது போன்ற அசம்பாவிதம் நடந்துருச்சு. இருப்பினும் நகராட்சிக்கு தமிழ்நாடு அரசு ஒதுக்கிய மேம்பாட்டு புதுக்கோட்டை நகராட்சி 100ஆண்டு விழாவை முன்னிட்டு ஒதுக்கிய நிதிகளை முழுமையாக பயன்படுத்தி பூங்காவோட பணிகள் சிறப்பாக நடந்து வருவதாக தெரிவிச்சிருக்காங்க. இருப்பினும் எஸ்தர் மேல விழுந்த அந்த கம்பியோட அளவு எடுத்து கொண்டோம் என்றால் சுமார் 600 கிலோ இருக்கும் அந்த வெயிட். அதோட வெயிட் அந்த 600 கிலோ வெயிட் உடைய கம்பி தான் அந்த பாப்பாவோட தலையில விழுந்ததுல அந்த குழந்தை சம்பவ இடத்துல இறந்துட்டாங்க. அந்த குழந்தை இறந்த உடனே தன்னுடைய கண் முன்னே இந்த மாதிரி ஆகி போயிட்டதை பார்த்து அந்த அவருடைய தந்தையார் அழுதத இதுவரை என்னுடைய லைஃப்ல நான் பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்லலாம், பதிவு பண்ணலாம். கணேஷ், ஒரு 6 வயது சிறுமி கை வைத்தவுடன் விழும் அளவிற்கு ஒரு கதவு இருந்திருக்கிறது அப்படின்னா அதற்கு நகராட்சி நிர்வாகம் என்ன பதில் சொல்லி இருக்கிறது? குறிப்பாக அந்த குழந்தையின் பெற்றோர் என்ன சொல்றாங்க? அவங்க என்ன குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க? அவங்க பெற்றோர் இப்ப பேசக்கூடிய மனநிலையில இல்ல. முழுமையாகவே இந்த பணிகள் நகராட்சி தரப்புல நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி மக்கள் பயன்பாட்டுக்கு இன்னும் கொண்டுட்டு வரல அப்படிங்கிறாங்க. இருப்பினும் விடுமுறை தினங்களில் அதிக அளவிலான பயணிகள் பொதுமக்கள் இந்த காந்தி பூங்காவில் பார்க்கிறதும், இந்த புதுக்கோட்டையில காந்தி ஜெயந்தியாக இருந்தாலும் காந்தி நினைவு தினமாக இருந்தாலும் அரசியல் கட்சி தலைவர்கள் மாலை அணிவிப்பதும் இங்குதான் வழக்கமாக இருக்கின்றது. இந்த காந்தி பூங்காக்குள்ளதான் பொதுவாக காந்தியோட சிலையும் வைக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதியில தான் இந்த பூங்காவை சுற்றி ஆயிரக்கணக்கான மக்கள் நாள்தோறும் பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. இருப்பினும் இந்த குழந்தை இன்னைக்கு இறந்ததுக்கு காரணம் அந்த காம்பவுண்ட் சுவற்றிலும் அந்த கேட்டு இணைப்பு ஒன்றாக இல்லாமல் பிடிமானம் ஒன்றாக இல்லாததான் அப்படிங்கிறது முதல் கட்ட விசாரணை தெரிய வருது. தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்திக்கிட்டு வர்றாங்க. நகராட்சி பணியாளர்களாக இருக்கட்டும், நகராட்சி ஆணையராக இருக்கட்டும், எல்லாருமே சம்பவ இடத்துல தான் இருக்கிறாங்க. காரணம் குறித்து விசாரணை நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நகராட்சி ஆணையர் ஜீவா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கின்றார். இருப்பினும் மற்ற விவரங்கள் அவர்கள் தெரிவிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு இப்போ வரல. கணேஷ்.